பெந்தேகோஸ்தே சபை தான் இயேசு கிறிஸ்து பரம் ஏறின பின்பு 50வது நாளிலே துவங்கப்பட்டது. ஆனால் இதற்கு இடையிலே பெந்தேகோஸ்தே சபைகளுடைய சரித்திரம் என்பது இல்லாமலேயே நமக்கு போய்விட்டது. ஏன் இல்லாமலேயே போய்விட்டது என்று சொன்னால், இந்த ஆர்சியா இருந்தாலும் அல்லது சிஎஸ்ஐயா இருந்தாலும் இவர்கள் தங்களுக்கென்று என்ன பண்ணாங்கன்னா இடங்கள் நிலங்களை வாங்கி அவர்கள் தங்களுடைய காரியங்களை பெருக பண்ணினபடினாலே அவைகள் பெருகிட்டு. ஆனால் பெந்தேகோஸ்தே சபையில் மாத்திரம் இந்த நிலம் வாங்கணும், வீடு வாங்கணும் அல்லது இடம் வாங்கணும் அப்படின்ற ஒரு நோக்கமே இல்லாதபடிக்கு கிறிஸ்துவை மாத்திரம் நோக்கமாய் வைத்து ஓடினார்கள். சில நேரங்களில் சரித்திரத்தில் பேசுகிறவங்க சொல்லுவாங்க, பெந்தேகோஸ்தே சபையில் இருக்கவங்க அன்னைக்கு மாத்திரம் உஷாராக இருந்திருந்தா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பாதி இடம் பெந்தேகோஸ்தே சபை இடமா இருக்கும், பாதி இடம் பெந்தேகோஸ்தே சபைக்காக இருக்கும். ஆனால் பரலோகத்தில் ஒரு இடம் கூட யாருக்கும் கிடைச்சிருக்காது. ஏன் அப்படின்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் இடம் வாங்கினதாக பைபிளில் இல்லை. பேதுரு இருந்த இடத்தை விட்டுட்டு தான் ஆண்டவரை பின்பற்றினார் அப்படின்னு இருக்கு. அந்த காலத்திலே அவர்கள் எங்கெல்லாம் கூடினார்களோ அங்கெல்லாம் தேவனை ஆராதித்தார்கள். ஆனால் காலங்கள் மாற மாற என்ன ஆகுதுன்னா, இந்த நாட்களிலே நாம் ஒரு வாடகை வீட்டிலோ ஒரு வாடகை இடத்துல நாம் இருக்க முடியாத ஒரு இக்கட்டு சூழ்நிலை, அவர்களுக்கு வேறொரு இக்கட்டு வந்தது, நமக்கு வேறொரு இக்கட்டு வருகிறது. ஆகையினாலே நமக்கு தேவையான ஒரு நிலத்தை, தேவையான ஒரு பகுதியை மாத்திரம் வாங்கி இன்றைக்கு ஆலயத்தை கட்டி நாம் ஆராதிக்கிறோம். ஆனாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. அவர் வந்து விட்டார் என்று சொன்னால் இவைகளிலே ஒரு கல்லையும் ஒரு மண்ணையும் எடுத்துக்கொண்டு போகாமல் எல்லாவற்றையும் இந்த பூலோகத்திலே விட்டுட்டு தான் பரலோகம் போகணும்.